கேபிட்டலிஸ்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசெட், கண்ணுக்கு தெரியாத அசெட். கண்ணுக்கு தெரியாத அசெட்னா உண்மையிலேயே அசெட் தானா அப்படின்ற மாதிரி டவுட்டுகள்லாம் வரும் நமக்கு. அசெட்டா இல்லது லாஸா? நான் பாட்டு காசு இன்கர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா இது நாளை பின்ன வந்து யூஸ்ஃபுல் அசெட்டா வருமா இல்ல யூஸ்லெஸ்ஸா இது தண்டகரமா தான் எக்ஸ்பென்சிவ் போதா அப்படி தெரியலையே மாதிரி இருக்கும். அதனாலதான் அசெட்டை வந்து நீ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் நீ கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. என்னவா பேசுற குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்பவுமே நம்ம சேர்த்தே சொல்லுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ மேக்ஸ்ல வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் வாங்க. பெர்முடேஷன் வேற, காம்பினேஷன் வேற. அதை வேற வீடியோல பார்ப்போம், ஓகேவா? அது உங்களுடைய ஜூனியர்ஸ் காமிச்சு விடுங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன் வீடியோ நான் போடுறேன், அதை உங்க ஜூனியர்ஸ் காமிச்சு விடுங்க. பெர்முடேஷன் வேற, காம்பினேஷன். ஆனா எல்லாமே எது பெர்முடேஷன் எது காம்பினேஷன் நமக்கு ஜெனரலா தெரியாது அப்படின்றதுனால பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ரிசர்ச் டெவலப்மெண்ட் எது ரிசர்ச் எது டெவலப்மெண்ட் தெரியாதுன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் R&D அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம அப்படி பண்ண முடியாது, டங்குவார் இருந்துடும். ரிசர்ச் என்னன்றதை படிக்கணும், டெவலப்மெண்ட் என்னதை படிக்கணும். ரிசர்ச்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க யாரையோ வந்து லவ் பண்ண போறீங்க, பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமான்னு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரிசர்ச் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அவைலபிளா சிங்கிளா அப்படின்னு பாப்பீங்க. சிங்கிளா இருந்தாலும் வந்து எமோஷனலி அவைலபிளா, நெக்ஸ்ட் இவங்க வந்து நமக்கு ஓப்பனா இருக்காங்களா இல்ல வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் முதல்ல செக் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா, வைப் மேட்ச் ஆகுதா, இந்த கண்டராவி எல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஃபேஸ் தான். இந்த ரிசர்ச் ஃபேஸ் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன உறுதியா தெரியாதுன்னா, இந்த பொண்ணோ பையனோ நமக்கு வந்து லைஃப் பார்ட்னரா வரப்போறாங்களா தெரியாது. அதனால என்னன்னா, இந்த ரிசர்ச் ஃபேஸ பூரா வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு அசெட்னு நீங்க சொல்ல முடியாது. லவ் அப்படின்ற அசெட் இன்னும் கிரியேட் ஆகல அப்படின்றதுனால இது நீ அசெட்ல டெபிட் அசெட்னு கேபிட்டலைஸ்லாம் பண்ணாத, நீ ஒழுங்கு வரையில எக்ஸ்பென்ஸா கொண்டு போயிருக்கோம். இதெல்லாம் வந்து வருவேன், இதெல்லாம் நாங்க பாத்துறோம் தம்பி, இதெல்லாம் பாத்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு சார். கோபி சுதாகர் ட்ரெயின் இதுல வந்துட்டு மேல வந்து சொல்லலாம், எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒன்றும் கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஃபேஸ் தான். ரிசர்ச் ஃபேஸ்ல வந்து உனக்கு அசெட் வருதா இல்லைன்றது உனக்கு உறுதியா தெரியும். அது வரைக்கும் ரிசர்ச் ஃபேஸ் வர வரைக்கும் என்ன பண்ணணும், பிஎல் கொண்டு போயிடணும். நீ என்னென்ன ஸ்பெண்ட் பண்றியோ, நான் காசுலாம் செலவு பண்ணல, ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அந்த டைம் எல்லாமே வந்து லாஸ் தான். டைம் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் ஆகாது. ஓகேவா? டெவலப் பண்றது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஓகே ஆயிடுச்சு, நீ உனக்கு ஓகேன்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்றது ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ரிசர்ச் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் நீ டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணணும் அப்படின்னா சரி, இப்போ வந்து அசெட்னு ரியலைஸ் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஆனா சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து இதை டெவலப் பண்ணா கடைசியில போய் இது ஒரு நல்ல விதமான ஒரு எண்டிங் இருக்கு கிடைக்குமா, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். ஃபீசிபிளா அது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. அப்பங்காரன் ஒத்துப்பானா மாட்டானா, ஒத்துக்கலனா இந்த பயபுல வந்து அவன் அப்பா அகைன்ஸ்டா பேசுமா பேசாதா அதை பார்க்கணும். ரிசர்ச் ஃபேஸ் தான் முடிஞ்சு போயிருக்கு. டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கவே நடக்காது, அப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னாலோ இல்ல அப்பா அப்படி பேசினா கூட அகைன்ஸ்டா போய் பண்ணுவாங்களோ அப்படி இருந்தா தான் வந்து டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இருக்கு. இதை டெவலப் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இல்லாட்டினா டெவலப் பண்ண கூடாது. அப்படின்னா அப்ப ஸ்டில் நீ வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, ஸ்டில் எக்ஸ்பென்ஸ் தான். இல்ல அப்பா அந்த பிரச்சனை இல்ல, ஃபீசிபிலிட்டிலாம் இருக்கு, ஆனா உனக்கு டெவலப் பண்ற இன்டென்ஷனே இல்ல, நீ சும்மா ஏதோ ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்க அவ்வளவுதான். ரிசர்ச் பண்ணிட்டு நீ டெவலப் பண்ற இன்டென்ஷன்ல இல்ல, சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. ரிசர்ச் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கான்னு நினைச்சேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. Still you don't have the intention to develop this into something useful. அப்ப அசெட்டா நீ கன்வெர்ட்டே பண்ண போறது இல்ல அப்படின்ற போது still you cannot capitalize. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்பிளை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணா கொஞ்சம் கேவலமா இருக்கும், அதனால எக்ஸ்டெண்ட் பண்ண போறது இல்லை. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன், அப்பதான் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணிக்காதீங்க. ஆனா இன்டென்ஷன் இருக்கு, ஆனா இது அசெட்டா டெவலப் பண்ணா அதை எப்படி யூஸ் பண்ணே உனக்கு தெரியாது. அதை யூஸ் பண்றதுக்கான நாலேஜ் உனக்கு இல்ல. இது என்ன இன்டான்ஜிபிள் அசெட்டா மாறுதோ அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை வந்து
உன் பிசினஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணி அது நல்ல விதமா கொண்டு போகலாம், யூஸ்ஃபுல்லா பண்ணலான்றதே எனக்கு தெரியல. நீ ஏதோ கிரியேட் பண்ணிட்டு இருக்க, ஆனா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன இன்டென்ஷன் வருதோ, நீங்க வேற லிங்க் பண்ணிக்கல, அந்த அசட்டை வச்சு என்ன பண்றதே உனக்கு தெரியல அப்படின்றதுன்னா ஸ்டில் நீ டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல வந்தா கூட நீ வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, பீனால் தான் கொண்டு போகணும். நீ எதுக்காக பண்றேனே தெரியலடா இதெல்லாம். நீ வந்து ஒன்னா கடைசியில போய் கல்யாணத்துல முடியாதுன்ற, இல்லாட்டினா வந்துட்டு என்னது உனக்கே இன்டென்ஷன் இல்லை, டெவலப் பண்ண இன்டென்ஷன் இல்லைன்ற, இல்லாட்டினா வந்துட்டு இன்டென்ஷன்லாம் இருக்கு ஆனா என்ன பண்றது தெரியல, இதை வச்சுக்கிட்டு ஓகேன்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியலையே அப்படின்ற. அப்படின்னா என்ன டேஸ்க்கு நீ இதை நீ கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ரிசர்ச் பண்ணனே தெரியல, அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா ஸ்டில் யூ கேனாட் கேபிட்டலைஸ் பண்ண. ஓகேவா? யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அப்படி தான்டா புண்படுத்துவேன். Okay, so this is about AS26.